உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது. உமக்காயோடிடுவேன் உற்சாகமாய் உழைத்திடுவேன், உமக்காயோடிடுவேன் உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உன்னை மறந்து வாழ்ந்தவன் அது உனக்கே தெரியும், உண்மை மறுதலுக்கவன் இதை ஊரே அறியும். உண்மை மறந்து வாழ்ந்தவன் அது உனக்கே தெரியும், உண்மை மறுதலுக்கவன் இதை ஊரே அறியும். உதவாதே நீ உதவானி இங்கே இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாதே நீ உறவானி இங்கே இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். அன்புள்ள ஆண்டவரே அப்பா, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ எங்களோடு பேசுங்கப்பா. அதையப்பா நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்ப்பா. ஆண்டவரே அதை செய்வதற்கான பலனை கிருபை சத்துவத்தை நீங்களே தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இது இருக்க செஷன்ஸ்லப்பா தெய்வ பலமாய் வெளிப்பட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்ட்டை பேசி ஆண்டவரே சித்தத்தை வெளிப்படுத்துங்க. இப்போ இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் அவர் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இந்த வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து அசைந்தாலும் அவருடைய கிருபை என்ன செய்யாதான், நம்மை விட்டு விலகாதான். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த வெளியேற பெற்ற அந்த வார்த்தை, அன்று சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கை நிறைவேறக்கூடாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்தா கூட அன்று என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு கர்த்தர் சொல்லி நமக்கு திருவுளம் பெற்றுக்கிற ஒரு காரியம், மலைகள்லாம் விலகினாலும் அந்த உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி நிற்கிற பர்வதங்கள்லாம் நிலை பெயர்ந்து போனா கூட நீங்க உங்களுக்கு ஐயோ கர்த்தர் கொடுத்த வாக்கு, உங்களோடு செய்த உடன்படிக்கையானது ஒரு நாளும் நிலை பெயராது. அது என்ன உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. அது நிலை பெயராது. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. ஒரு நாளும் நம்மை விட்டு அவருடைய கிருபையும் சமாதானமும் விலகாது என்று சொல்லி மேல 8வது வசனத்துல 54வது அதிகாரத்துல 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய ஒரு நிமிஷம் நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நம்ம சூழ்நிலைகள் இல்லாதது போல இருக்கலாம், நம்ம விட்டு விலகினது போல இருக்கலாம், நம்மளை விட்டு கர்த்தர் கொஞ்சம் விலகி நின்னது போல இருக்கலாம். ஆனா ஆண்டு நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க, மலைகள் விலகினா கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தா கூட என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் நம்மை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காதீங்க. இப்பொழுது கைவிட்டது போல தோணலானாலும் அவர் எப்படிப்பட்ட தேவன், உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு தூரம் நிக்க மாட்டேன், நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராது. எப்போ நிலை பெயராது? அவருடைய வார்த்தையின்படி கேட்கும் பொழுது, அவருடைய உடன்படிக்கையை மீறாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, அவருடைய பிள்ளைகளாய் நம் இருந்து ஒரு காரியத்தை நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது, ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில செய்த உடன்படிக்கை மாறாது. அது அன்று கட்டாயம் அந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலைகள் வேணாலும் மாறலாம், எல்லா மலை மாறலாம், நிலை பெயரலாம், எது வேணாலும் போலாம், ஆனா அவர் சொன்னது நடக்கும். ஏன்னா சகரியால நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை, அதாவது செருபாபேலோட கைகள் தான் அதற்கு என்ன செய்ததுன்னா அஸ்திபாரம் போடப்பட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சகரியா எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அதுல 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும்.
9வது வசனத்துல, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். இப்போ இங்க என்ன அப்படின்னா, அஸ்திபாரம் போடப்பட்டது ஒரு ஆள். ஆனா இங்க அங்க என்ன செய்ய முடியலன்னா, ஒரு ஒரு பர்வதம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு பிரச்சனை வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை கட்டி எழுப்ப முடியல மறுபடியும். இப்போ அதுக்கான ஒரு வார்த்தை தான் அந்த 6வது வசனத்துல, 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது. செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த இந்த வார்த்தையில ஒருவேளை இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இங்க எங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒருவனுக்குள்ளே தொடங்கி இருக்கும் பொழுது, அந்த காரியம் ஒருவேளை அது நடுவுல ஸ்டாப் ஆகுதுன்னா, ஒருவேளை அவங்க அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஒரு கலக்கம் உண்டாயிருந்திருக்கலாம். இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி உண்டாயிருக்கலாம். அவங்களுடைய சமாதானம் குலைந்து போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இந்த பூமி நிலை மாறினாலும், நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது கட்டாயம் நிறைவேறும் என்று சொல்லி, இந்த வார்த்தையை தான் இந்த செருபாபேல் அங்க சொல்றத பாக்குறோம். என்னன்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா என்று சொல்லி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து சொல்லுகிறாரு. யாரோட கை அஸ்திபாரம் போடப்பட்டுச்சோ நிறுத்தினாலும் கவலைப்படாதீங்க, அது போட்டவங்க கையை அதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்னா, இங்கேயும் ஒரு சம்பவம் இப்படி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்வேன்னு சொன்ன காரியத்தை அது செய்யல, கர்த்தர் கைவிட்டுட்டார், கர்த்தர் மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த பர்வதத்தை பார்த்து பேசும்படி அழைக்கிறார். அந்த சூழ்நிலைகளை பார்த்து பேசும்படி அழைக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை கைவிடல. ஒருவேளை இமைப்பொழுது உன்னை கைவிட்டது போல இருக்கலாம். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய சமாதான உடன்படிக்கை நான் உன்னோடு கூட போடப்பட்டிருக்க அந்த உடன்படிக்கையானது ஒரு நாளும் நிலை பெயராது, அது மாறாது. அதனால உனக்கு முன்பதாக இருக்கிற பர்வதத்தை பார்த்து நான் உனக்கு கொடுத்த நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கைய அத நீ யோசிக்காத. அந்த பர்வதத்தை பார்த்து அந்த உடன்படிக்கையை நீ நிதானிக்காத. அந்த பர்வதத்தை பார்த்து பேச ஆரம்பி. அதை பார்த்து சொல்லு, நீ எம்மாத்திரம், என் தேவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை அன்று சொல்லியிருக்கிறார். சமாதான உடன்படிக்கை உங்களோடு பண்ணியிருக்கிறார். ஆனா வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, என் வேலையில சமாதானமே இல்லை, கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில நடக்கல, அதனால என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நீங்க அதுக்காக அந்த கர்த்தர் உங்க சிச்சுவேஷனை வச்சு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்த்து இது இப்படிதான் இருக்கும் போல அப்படி யோசிக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அந்த பிரச்சனைகளை, அந்த பர்வதங்களை பார்த்து உங்களுடைய வாக்குத்தத்தத்தையும் பார்த்து இது இப்படிதான் அப்படின்னு நிதானிக்காம அந்த பிரச்சனைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஏசப்பாட்ட கொண்டு போகும். அந்த பிரச்சனைய விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேல நாமத்தை உடையவர். அந்த ஆண்டவரை உயர்த்தி இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேச தொடங்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பர்வதங்கள் சமபூமியாகும். ஆண்டு சொல்றார், பர்வதமே நீ எம்மாத்திரம் என் தேவனுக்கு முன்பாக சமபூமியாவாய்ன்னு சொல்றாரு. அந்த அந்த வார்த்தை எப்படி நடந்தது? பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அது ஆனது. ஆவியினாலே ஆகும்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலுமே உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை தருவேன்னு சொல்லி அந்த காரியத்துல ஒருவேளை உங்களால அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஆனா அதுக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறது மாதிரியான சூழ்நிலைகள் வாழ்க்கையில இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ல, நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை மாறாது, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது, நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்களை நான் மறந்து போகல. ஒருவேளை உன்னை விட்டு இமைப்பொழுது கைவிட்ட மாதிரி இருந்தா கூட மறுபடியுமாய் நான் சேர்த்துக் கொள்வேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு உடன்படிக்கை பண்ணி நான் உன்னை மறக்கவில்லை, அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த சமாதானத்தின் தேவன் சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சிட்டு பர்வதத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கணும். என் மலையே, என் பிரச்சனையே, என் சூழ்நிலையே நீ ஏமாத்திரம், என் வியாதியை, என் போராட்டமே நீ ஏமாத்திரம், என் தேவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், என் தேவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நீ என் வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல, என் தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் நிரந்தரம். நீ என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, என் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தான் நிரந்தரம், அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி
இந்த சமாதானத்தின் தேவனை நீங்க உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல அவங்க தேவன் ஒரு காரியத்த செய்வேன்னு சொல்லி சாத்தான் வந்து அத தடுக்கும் பொழுது, பர்வதங்கள் வந்து அத ஸ்டாப் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள சமாதானம் குலைந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மறுபடியுமாய் அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறார். அதை அவர்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிறார். நெகேமியா நாட்களிலுமே அவங்க அந்த அந்த பட்டணத்தின் அலங்கமானது சூறையாடப்பட்டிருக்கிறது. அது எரிந்து அ அவைகளெல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவன் துக்கித்து உபவாசித்து அழுது ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கி போராடி அ ஆ ராஜா கிட்ட இருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அவனுடைய பட்டணத்துக்கு போய் அங்க அலங்கத்தை கட்டி எழுப்பும்படிக்கு சொல்லி, அங்க இருக்கிற அநேகர் இவனோட கரம் கோர்த்து பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஒரு 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 அடிமையாய் இருக்கிறவன், ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறவன், அவன் வேலைய பார்த்துட்டு அந்த ராஜ சமூகத்திலே இருந்திருக்கலாம். துக்கப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருந்திருக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறது என்னோட வேலை இல்ல, செயல்படுறதும் என் வேலைன்னு சொல்லி நெகேமியா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவனுடைய பட்டணத்துக்கு வந்து இத ஸ்டார்ட் பண்ணும்போது, கர்த்தர் தேவனுடைய கரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கும்னா, நன்மையா இருந்தது. அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அவன் மீது கர்த்தர் நன்மையாய் கரத்தை வைத்திருக்கிறார். ராஜா கர்த்தர் தயவை கட்டளையிட்டு இருக்கிறார். ஜனங்கள்லாம் கூட வந்துட்டாங்க. அலங்க கட்டி எழுப்பப்பட போகிறது. ஒரு பூரண சமாதானம் அவன் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த காரியத்த தொடங்குறாங்க. கர்த்தர் இது அவங்க கைகள் அஸ்திவாரம் போட்டுருச்சு. இத செய்ய போகுது. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு உள்ள நுழையும் பொழுது சன்பலாத்தும் தொபியாவும் வந்து நின்னுட்டாங்க. அப்ப அவங்க சமாதானம் என்ன ஆயிடுச்சு? முற்றிலுமாய் குலைஞ்சு போச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உனக்கு ஒரு வாக்கு குடுத்திருக்கிறேன். அது என்னைக்கும் மாறாது. நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அது என்னைக்கும் மாறாது. அதனால சூழ்நிலைகள பார்க்காத, இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவரை பார் என்று சொல்ல அந்த வார்த்தையின்படி நெகேமியாவோ என்ன செய்கிறான் என்று சொன்னா, அந்த சன்பலாத்தும் தொபியாவும் அவனை எதிர்க்கும் பொழுது, அவன் உடனே ராஜா கிட்டயோ, இல்ல மற்ற மனிதர்கள் கிட்டயோ, பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்துக்கிட்டயோ, இல்ல அவன் கவர்னர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வச்சு அவங்கள கையாளல. ஆண்டவர் சமூகத்துல போய் வைக்கிறான். அந்த மலைகளையும் அந்த பர்வதங்களையும் ஆண்டவர் சமூகத்துல வைக்கிறான். சன்பலாத்து தொபியாவை ஆண்டவர் சமூகத்துல வைக்கிறான். இவங்க நிந்தனைய அவங்க பக்கமா திருப்புங்க ஆண்டவரே. இவங்க பேச்ச அவங்க பக்கமா திருப்புங்க ஆண்டவரே. அப்ப அவங்க தலை மீது அது இறங்கப்படுங்கப்பா. ஆண்டவரே நரியேறி போனா விழுந்துருன்னு சொல்றாங்கப்பா. யூதன்லாம் வந்து மதுல கட்டுறான். இவன் கட்டிருவானா? இவன் எழுப்பிருவானா? அப்படின்னு என்னை ஏளனமா பேசுறாங்கப்பா. ஆனா நீங்க எனக்காக இறங்குங்கப்பா. நீங்க இத கட்டித்தாங்கப்பா. நீங்க என்ன நிக்க பண்ணுங்கப்பா. இப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட நெகேமியாவோ கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். நெகேமியால இப்படியான ஒரு சூழ்நிலையினூடாய் அவங்க கடந்து போய் அவங்க சமாதானத்தெல்லாம் இருதயத்துல சமாதானம் இல்ல கலக்கத்தோடு கூட ஐயோ என்னடா ஒரு வேலையை கர்த்தர் சொன்னார் அதை செய்ய வந்தோம். ஆனா இப்படி எல்லாரும் நமக்கு விரோதமா ஆலோசனை பண்ணி இந்த வேலையை ஸ்டாப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல போராடி ஜெபித்துட்டு எல்லா குடும்பங்ககிட்டயும் சொல்றான். எல்லாரும் குடும்பங்களுக்கு ஒவ்வொருவரா நீங்க நில்லுங்க. வில்ல ஈட்டிய பட்டயத்தெல்லாம் பிடிச்சிட்டே நின்னு யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ல பிடிச்சிட்டே வேலை செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் நீங்க பிடிச்சிட்டே வேலை செய்யுங்க. எதிரி வந்தா அந்த பட்டயத்தாலே அவன அழிச்சிட்டு வேலை செய்யுங்க. தொடர்ந்து யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க சகோதரருக்காக, உங்க குமாரருக்காக நீங்க என்ன செய்யுங்க? நீங்க யுத்தம் பண்ணுங்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அது அவங்க அப்படின்னா அவங்க அந்த பட்டயத்தை பிடித்துக்கொண்டே வேலை செய்யறாங்க. 15வது வசனத்துல நெகேமியா 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார்ன்னு கேட்டபோது, அவர்கள் என்ன செய்தாங்க? அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் அப்படின்னு மறுபடியுமாய் அந்த வேலையை செய்ய அவங்க அலங்கத்துக்கு போனாங்க. இழந்த சமாதானம் திரும்ப வந்தது. உடன்படிக்கை மாறல. சொன்ன வார்த்தை மாறல. செய்வேன்னு சொன்னவர் செய்கிறார். நிறைவேற்றுவேன்னு சொன்னவர் நிறைவேற்றுகிறார். அவர்களோ கொஞ்சம் கூட விடாம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு மலைய பார்த்து பேசிட்டு பர்வதத்தை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்க வேண்டிய தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. யாருக்காக யுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க? குமார்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்காக அவங்க திறப்புல நிற்கிறாங்க. பட்டயங்களை பிடித்து கொண்டு தன்னுடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிலை பெயர்ல மாறல. அது விலகல் அவங்க இழந்த அந்த சமாதானத்தை மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிறார். யாருடைய கை அதுக்கு அஸ்திவாரம் போடப்பட்டுச்சோ அவங்க கைதான். அதுவும் சத்துரு
எத்தனை நாள் ஸ்டாப் பண்ணானோ அதை விட அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டது. இந்த கடைசியில சொன்னாங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானத்தின் தேவன் நம்மோடும் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, எல்லா சூழ்நிலையும் நான் கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன் மீது என் கரம் நன்மையா இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத. பிரச்சனைகளை பார்த்து கலங்கி போகாத. நான் உன்னோடு கூட ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். அது ஒரு நாளும் நிலை பெயராது. என் கிருபை உனக்கு போதுமானது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பாக்குறோம். ஆனா பிரச்சனை வந்தோடனே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை வந்தோடனே என்ன செஞ்சாங்க? நெகேமியா கூட இருந்த ஜனங்கள் தன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல அப்படின்னா, உங்க வேலையில சமாதானம் இல்லைன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு எகென்ஸ்டா காரியங்கள் நடக்குதுன்னா, உங்க குடும்பத்துக்காக, உங்க வேலைக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. பட்டயத்தை பிடிச்சிட்டே வேலை செய்யுங்க. ஜெபிச்சுக்கிட்டே உங்க வேலையை செய்யுங்க. அவர் சமூகத்துல நின்னு திறப்புல நின்னு ஜெபிச்சுக்கிட்டே வேலை செய்யுங்க. அவங்க பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணாங்க. யாருக்காக? அவங்க குடும்பத்துக்காக, உங்க வேலைக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க திறப்புல நின்னு யுத்தம் பண்ணி மலைகளை பார்த்து பேசி அத அதமாக்கிட்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்துட்டு முன்னேறி போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நமக்கும் நிறைய சோர்வு வரலாம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு அதுக்கான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கவே முடியல. முன்னாடி அதுக்காக ஜெபிச்சிருப்போம், போராடி இருப்போம். ஆனா இப்ப அதுக்காக ஜெபிக்கிறோமா? உத்தரவாதத்தோட ஜெபிக்கிறோமா? இல்ல சோறு வந்து அதை நிறுத்திட்டோமா? கர்த்தர் அதை பாக்குறாரு. இன்னைக்கு ஏசப்பா தொடங்கின வேலையை நெகேமியா மூடி போடல. கர்த்தர் சொன்னாரு, ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னாரு. ஆனா நடுவுல சன்பலாத்தும் தொபியும் எழும்பிட்டாங்க. பிரச்சனை வந்துட்டு எல்லாரும் உன் கூட கர்த்தர் இல்லன்ட்டாங்க. உன் மீது தேவனுடைய கரம் நன்மையா இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் எகெயின்ஸ்ட் நிறைய காரியங்கள் வந்துருச்சுங்க. அதனால இந்த வேலையை போட்டுட்டு வந்துட்டேன். அப்படிலாம் நெகேமியா சொல்லல. என்ன சொல்றான்? தன் குடும்பம் அவங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்றான், உங்க குடும்பத்துக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. இந்த பிரச்சனை மாறணும், நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா. முழங்கால நீங்க யுத்தம் பண்ணுங்க. இந்த அலங்கம் கட்டி எழுப்பப்படும். அதேதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு. நீங்க நில்லுங்க, முழங்கால யுத்தம் பண்ணுங்க. உங்க சூழ்நிலைகள் மாறும். உங்க சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு நீங்க என்ன பண்ணும்? அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துட்டு வாக்குத்தத்தத்துக்குரியவரை நோக்கி பார்த்து நீங்க இந்த சூழ்நிலைகளை எதிரா முழங்கால ஒரு யுத்தத்தை நீங்க ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிலை பெயராதுமா, அது மாறாது. அதை நான் சொன்ன தேவன் சொன்னதை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன். இது பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்க மாட்டார். அந்த உடன்படிக்கை அவர் முறிக்கிற தேவன் அல்ல, மறக்கிற தேவன் அல்ல. சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன். நம்புறீங்களா? என் வாழ்க்கையில இயேசப்பா சொன்னதை செய்வார். கட்டாயம் செய்வார். என் சமாதானத்தின் தேவன் அவர். அவர் எனக்கு சமாதானத்தை விட்டுட்டு போயிருக்கார். என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, வேலையில சமாதானம் இல்ல, சில நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியலன்னா நான் என்ன செய்யணும்னா, அவர் சமூகத்துல யுத்தம் பண்ணணும். அவர் சமூகத்துல முழங்கால்ல யுத்தம் பண்ணணும். அப்ப நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா அவர் என் மேல வைத்த உடன்படிக்கை, எனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. சொன்னதை செய்யும் அளவும் அவரை கைவிட மாட்டார், நான் நம்புறேன். அப்படி சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசப்பாவை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வேலையில நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்க பிடித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலுமே எந்தெந்த இடத்துல எல்லாம் சமாதானம் இல்லையோ, எங்கெல்லாம் கேள்விகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ, இப்படி ஆயிட்டே ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எங்கெல்லாம் போயிட்டு இருக்குதோ, அந்த இடத்துல எல்லாம் என் தேவனே சமாதானத்தை கொடுக்க வல்லவர். அந்த இடத்துல எல்லாம் நீர் அற்புதத்தை செய்ய வல்லவர். இசப்பா உங்களை நான் நம்புறேன்ப்பா. என் வாழ்க்கையில நீங்க சொன்ன அந்த காரியத்தை நீர் நிறைவேற்ற வல்லவர். சமாதானத்தின் தேவன் தாமே. சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுவார்னு இருக்கு. போராட்டத்தை நீர் நசுக்கி போடுவீர். பிரச்சனைகளை நசுக்கி போடுவீர். இவைகளின் வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்ய முடியாது. அவைகளின் மேல் ஜெயம் எடுக்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். நம்புறேன்ப்பா. தொடர்ந்து உங்களை பிடித்துக் கொள்றேன்ப்பா. முன்னேற கிருபை தாங்க, பலன் தாங்க, சாட்சியா நீக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துக்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே, ஆமென். இந்த நாள் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து இதை தியானிங்க. ஏசப்பா உங்களோடு கூட இடைப்படுவாங்க. ஏப்ரல் 9th வந்துட்டு
இந்த இந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிற அநேக குடும்பங்கள் அது அது மாத்திரமல்ல, வெளியில இருக்கிற நெறைய பேர் அவங்கள இன்வைட் பண்ணி ஒரு குடும்ப தரிசன கூடுகைன்னு சொல்லி ஒண்ணு திருநெல்வேலியில இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆ கிரேஸ் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஹால்ஃப் டே மீட்டிங் நடக்க போகுது. காலை 9:30 மணியிலிருந்து. அதுக்கான ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றாங்க. அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்கன்னா, சுத்தி இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இதுல கலந்து கொள்ளுங்க. அதுவும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்க. குடும்பமாய் கர்த்தருக்காய் நெறைய காரியங்கள செய்வதற்கு இந்த கூடுகை வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கும். காட் பிளஸ் யூ.